இப்போ யார் கூடடா நீ நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க? ஹலோ, ஐஎம்என் ஏ. நான் உங்களுக்கு இப்போ டாஸ்க் கொடுக்க போகிறேன். அதை செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகும். அந்த மணியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹலோ, எந்த மாதிரி டாஸ்க்காக இருக்கும்? எல்லாமே ஈஸியாக தான் கொடுப்போம். அப்போனா ஓகே, நீங்கள் டாஸ்க் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் போட்டாவே அனுப்புங்க. சும்மாதான்டா, வேற எதுக்கு இல்லடா. எங்க போற? அதான் செல்ஃபி எடுத்துக்கிட்டா வா விளையாடும். நான் வரேன்டா, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்டா. சரி, ஓகே. 1000 பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆயிடுச்சா? சரிடா, நான் கிளம்புறேன்டா. சரி மச்சான், நான் பாய்டா. சரி மச்சான், பாத்து போனா. ம். டாஸ்க் 2 சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? இப்போ நீ உன் ஃப்ரெண்டு கூட தானே இருக்க. அவன் எனக்கு கீழே தள்ளி விட்டு ஃபோட்டோவை எனக்கு அனுப்பு. அதெல்லாம் நான் பண்ண முடியாது. நான் சொல்கிறத மட்டும் பண்ணு. ஏன்னா நீ இப்போ என் கண்ட்ரோலில் இருக்க. நான் நினச்சேன்னா உன்னை என்ன வேணால் பண்ணலாம். சரி இரு, பண்ணுறேன். ஏன்டா இப்ப என்ன? ஏன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோ? அது ஒண்ணு இல்ல மச்சான். என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்னடா ஆச்சு? என்னடா சைக்கோ மாதிரி பாக்குற? என்னடா ஆச்சு? மாதா மாப்ள சொல்லு, 2 காசு என்ன சொல்றோம்? அவன் என்னை கொன்றுவான். டாஸ்க் பண்ணணும். டேய், என்னடா டாஸ்க் என்னடா டாஸ்க்? என்னடா என்னடா பண்றாங்க? அவன் ஏதோ மைண்ட் செட்ல இருக்கான்டா. இருக்கிற நிலைமை உனக்கு தனியெல்லாம் விட முடியாது. உன் கூட இருக்குதான் அவன் எப்படி இருக்கிறான் பாரு. நீ சொல்றது சரிதான், எப்படி ரெடிங்கே இருப்போம், தனியா விட்டா சரி வராது. நாலாவது டாஸ்க் பண்ண ரெடியா?
இந்த டாஸ்க் ரொம்ப சைக்கோத்தனமாக இருக்கணும். உங்கள் அம்மா உள்ளதானே படுத்திருக்காங்க, அவங்கள கொலை பண்ணி எனக்கு போட்டு எடுத்து அனுப்பிச்சுடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைக்கோத்தனம் தான் எனக்கு வேணும். என்னடா ஆச்சு? என்னடா நீ சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒரு வழி தெரியலடா. பண்ணிதான்டா ஆகணும். பண்ணிதான்டா ஆகணும் சார். வேற வழி இல்லடா. பண்ணிதான்டா ஆகணும். ஒழுங்கா சொல்றா, சொன்னது திரும்பி சொல்லிட்டு இருக்க. டாஸ்க் பண்ணணும்டா. நான் பண்ணியே ஆகணும் டாஸ்க். சொல்லிட்டே திரும்பி இதே சொல்லிட்டு இருக்க. ஏன்டா மாற இத? அப்புறம் பண்ணதுக்கு எப்படி அடிக்காம இருக்கு? ஏய் உண்மையை சொல்றா, சொல்ல புரியல இல்லையா? உண்மையா சொல்றா. என் போன் எடுத்து பாருடா. என்னை பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றாடா. என்னால முடியலடா. எனக்கு ஒரு வழி தெரியலடா. இந்த மாதிரி என்னென்ன எவ்வளோ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். மச்சான், இவ்வளோ பெரிய ட்ராப்ல மாட்டிருக்காங்க. அதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு. ஏய் உன்னை பார்த்துக்க, சரவணன் அப்படியே கூப்பிடுறேன், சரியா? ஒழுங்கா பார்த்து. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் ஏஞ்சரா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏஞ்சரா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் 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 என்னடா ஆச்சு உனக்கு? அசம் தூங்கிட்டோம் மச்சான். தெரியலடா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இவனை? ஆமா, பசங்க கூட தான் இருக்கேன். இதோ வந்துடுறேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். தெரிஞ்சுக்க நான் கிளம்புறேன். வீட்டில் வேலை இருக்கு, கூப்பிட்றேன். சரி பார்த்துக்கிட்டா. சரி ஒன்று கொஞ்சம் பார்த்து. நீ என்ன பண்ற? ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு போறான், என்னாச்சு? அவன் ஏதோ சும்மா சொல்றான்டா. ஏலாம் இது கண்டுக்காத. அது எப்படி அவன் சும்மா சொல்றான்? விளையாடுறியா? ஹலோ சொல்லுங்கம்மா. வந்துட்டம்மா. உனக்கு என்னடா? எங்கடா போற? பார்ப்போம். தேர்ட் டாஸ்க் பண்ண ரெடியா? யாரா நீனு? எங்கடா இருக்க? அதுனா உனக்கு தேவையில்ல, நான் சொல்கிறத பண்ண தான் நீ இருக்க. இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸை கழுத்தை நெறி அவன் மயக்க போட்டு தான் என் போட்டு எடுத்து நீ அனுப்பு. கடைசியில் என் ஃப்ரெண்டுக்கு எதிராகவே நீ திருப்பிட்டல. நீ சொல்கிறேன்னு இதெல்லாம் பண்ணல. எனக்கு இந்த சைக்கோத்தனம் பிடிச்சிருக்க வச்சு தான் நான் பண்ணுறேன். மேடி என்னடா பண்ற நீனு? மெண்டலடா நீனு. சான் சைக்கோ மாதிரி பார்க்கறான், பாரு அவனை. என்னடா உனக்கு ஆச்சு? ஏய் என்னாச்சுடா உனக்கு? சைக்கோ மாதிரி பாத்துட்டு இருக்க. இங்க வா. அதான் ஏய் வாடா. மச்சான் பேப்பர்ல போட்டு வச்சாமா?
நீ சொன்ன மாதிரி நான் ஜோ முடிச்சிட்டேன். அடுத்தது அந்த ஒன் தானே.